ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்பான வணக்கங்களோட சங்கீதா. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான சத்துக்கள் பற்றியும் சிறுதானியங்களோட வகைகள் பற்றியும் அதோட பயன்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை சொல்கிறது தானே ஒரு முறை. ஸோ கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, குதிரைவாளி, இது எல்லாமே நம்ம சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறுதானியங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இந்த சிறுதானியங்களுக்கு மாறிக்கிட்டு வரோன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது சர்க்கரை நோய் வராமல் தடுக்குது, உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்குது, இரத்த கொதிப்பு ஏற்படாமல் தடுக்குது, அதிகமான உடலுக்கு ஆற்றல் அதாவது எனர்ஜியை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த சிறுதானியங்களோட பயன்கள் பற்றியும் என்னென்ன வகைகள் அது எந்தெந்த மாதிரி நோய்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெமிடியாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அரிசி, கோதுமை, பிற தானியங்களை நம்ம ஒப்பிடும்போது சிறுதானியங்களில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதாவது இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் சத்து, விட்டமின்ஸு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம உடலுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பைட்டிக் அமிலம் ரொம்ப குறைவாகவே காணப்படுது. அதனால் நம்ம நம்மளோட உடல் இயக்கங்களை ரொம்ப ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சிறுதானியங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திணை தான். திணை பேசிக்காகவே கொஞ்சம் சூடு தான், ஆனாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த திணையில் நம்ம நிறைய இனிப்பு பலகாரங்கள் செஞ்சும் சாப்பிடலாம், இனிப்பு உணவுகள் செஞ்சும் சாப்பிடலாம். சர்க்கரை பொங்கல், பாயாசம், உளுந்தங்களி இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறனால நம்ம கண்ணுக்கு அதிக ஒளியை கொடுக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின் நம்மளோட பார்வை திறனை ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திணையோட தேன் கலந்து சாப்பிடும்போது நமக்கு கபம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸி டைஜஸ்டாக இருக்கும். அதாவது எளிதில் உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய ஒரு சக்தியும் இந்த திணைக்கு உண்டு. நெக்ஸ்ட் நம்ம சிறுதானியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாமையை நம்ம பல விதங்களில் சமைச்சு சாப்பிட்லாம். சாதமாக சாப்பிட்லாம், இட்லி, தோசை, கிச்சடி இந்த மாதிரி பல வகையிலையும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் அதிகமான மினரல்ஸ், அதாவது இந்த சாமையில் அதிகமான மினரல்ஸ் இருக்கிறதுனால உயிரணுக்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து நமக்கு ரெடியூஸ் கிடைக்கும் அப்படின்னா மலச்சிக்கல், நீரிழிவு நோய். அது மட்டும் இல்லாமல் இந்த சாமை நமக்கு இரத்த சோகை ஏற்படாமல் நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாக்கிற மாதிரியும் மலச்சிக்கல் ஏற்படாமையும் ரொம்ப சூப்பராக நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சிறுதானியத்தில் குதிரைவாளி தான் பார்க்க போகிறோம். இந்த குதிரைவாளி ரொம்ப அதிகமான சுவை மிகுந்தது. இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கக்கூடிய உணவுகள் இதில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நோய்கள்ல இருந்து நம்மளை இந்த குதிரைவாளி இந்த உணவுகள் பாதுகாக்கும் அப்படின்னா அல்சர், காய்ச்சல், வயிற்றுக்கடுப்பு, இடுப்பு வலி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைவாளியில் நம்ம கஞ்சி வச்சு குடித்தோம் அப்படின்னா எவ்வளோ ஹை ஃபீவராக இருந்தாலும் கண்டிப்பாக லோ ஃபீவராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குதிரைவாளியும் உளுந்தும் கலந்து களியோ கஞ்சியோ வச்சு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது வயிற்றுக்கடுப்பு, இடுப்பு வலி எல்லாமே 100% க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வரகரிசியோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரகரிசி அடிப்படையான ஒரு அரிசினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வரகரிசியை யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, பித்த உடம்புக்காரங்க, சளி தொல்லை அதிகமாக இருக்கவங்க இந்த வரகரிசியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நிறைய தின்பண்டங்கள் கூட இந்த வரகரிசியில் நம்ம பண்ணலாம். பிரியாணிக்கு ரொம்ப ஏற்ற ஒரு அரிசினே சொல்லலாம். உடலுக்கு தேவையான முழுமையான சக்தி இந்த வரகரிசியில் இருக்குது. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேள்கடிக்கு உகந்த அருமருந்து இந்த வரகரிசி தான். யோகம் வியூவர்ஸ், நீங்கள் எல்லாமே என்னோட பழைய உபயோகமான வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை டச் பண்ணியும் நீங்கள் அந்த பெண்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததாக சிறுதானியத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேழ்வரகுல கூழ் செஞ்சு சாப்பிட்லாம். களி, தோசை, அடை, லட்டு,
அல்வா, பக்கோடா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ், அதாவது பலகார ஐட்டங்கள் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அருமருந்து இந்த கேழ்வரகு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த கேழ்வரகுல என்ன அப்படின்னா, அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால, சப்போஸ் சிலர் வந்துட்டு பால்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, பாலில் அதிகமான கால்சியம் இருக்குது, சிலர் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த கேழ்வரகை இப்போ நான் சொன்ன மாதிரி கஞ்சி, கூழ், தோசை, லட்டு, ஹல்வா, பக்கோடா இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட கால்சியம்ஸ் அதில் இருக்கனால மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் சூப்பரான ஒரு சொல்யூஷனாகவும் இந்த கேழ்வரகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறுதானியங்களில் கம்பு தான். கம்புனா தெரியாதவங்க கம்மங்கூழ், கம்பு தோசை, கம்பு சம்மந்தப்பட்ட கம்பு லட்டு இந்த மாதிரி சாப்பிடாதவங்க இன்றைக்கி வரைக்கும் யாராவது இருக்கவங்களா? இல்லை. ஏன்னா கம்பு வந்து இன்றைக்கி வரைக்கும், அதாவது ஆரோக்கியமான உணவு வகையில் இன்றைக்கும் நிலைபெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் அப்படின்னா அது கம்பு தான். இது வந்து உடலுக்கு தேவையான புரதம், கால்சியம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக உடலுக்கு தேவையான ஆற்றலை, புரதச்சத்து, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான இணை உணவுனே சொல்லலாம் இந்த கம்பை. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட உடலுக்கு தேவையான ஆற்றல்கள், சக்திகள் அடங்கியிருக்கு. பேசிக்காகவே கம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்கான ஒரு உணவு இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து சளியோ, இருமலோ அல்லது ஆஸ்துமா, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க குறைவான அளவு மட்டும்தான் கம்பு சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சிறுதானியத்திலேயே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோளம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடலுக்கு, அதாவது எல்லா சிறுதானியங்களுமே உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகப்படியாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதில் மிக மிக அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வந்து சோளம். இந்த சோளம் பார்த்திங்க அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. இதில் வந்துட்டு ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. அதனால் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் இந்த சோளம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேசிக்காகவே சோளம் பார்த்திங்க அப்படின்னா இதய நோய் அபாயத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, பி, சி எல்லா வகையான சத்துக்களுமே இருக்குது. என்னென்ன கலவைகள் இந்த சோளத்தில் அடங்கி இருக்குது அப்படின்னா ஃபோலட், பொட்டாசியம், தாவர ஸ்டெரால்கள் இந்த கலவைகள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ ரொம்ப 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 அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடிய உணவு சிறுதானியத்தில் மெயின் சூப்பர்பானது இந்த சோளம் தான். இவைகள் எல்லாமே தான் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா 65 நாட்கள்லேயே அறுவடை பண்ணக்கூடிய உணவுகள் தான் இந்த சிறுதானியங்கள். அதனால தான் இந்த பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சத்துக்கள், நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாமே இந்த சிறுதானியத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதா இருக்கட்டும், உடல் பருமனை கட்டுப்படுத்துறது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான நோய்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு, ஒரு அருமருந்து அப்படின்னா அது வந்து இந்த சிறுதானியங்கள்னே சொல்லலாம். எனிவே நான் சொன்ன இந்த சிறுதானியங்களோட என்னென்ன தின்பண்டங்கள் செய்கிறது, அது எந்த மாதிரியான சத்துக்கள் அதில் இருக்குது, எந்த நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, யார் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இந்த மாதிரி இந்த தெளிவான பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஸ்ஃபுல்லான சிறுதானியங்கள் டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்கும், நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெய்லியும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த சிறுதானியத்தை எடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் டெய்லி ஒரு முத்திரை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயு முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த வாயு முத்திரையை நம்ம எடுத்துக்கிறதுனால பக்கவாதத்திலேருந்து ரிலீஃப் கிடைக்கும், தூக்கமின்மை உங்களுக்கு வந்து சரியாகும், காதில் ஏற்படக்கூடிய இரைச்சல் குறையும், அது மட்டும் இல்லாமல் பெருங்குடலில் வாயு சேர்க்கிறதையும் அவாய்ட் பண்ணலாம். இந்த முத்திரையை, வாயு முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட உள்ளங்கைகள் வான் நோக்கி இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு இப்படி வச்சு செய்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு அதுக்கடுத்தது கட்டை விரலை அது மேலே வச்சுட்டு இந்த 3 விரலுமே ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு கட்டை விரலை அது மேலே அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் எந்த முத்திராவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை, முதுகு தண்டு நேராக இருக்கணும். இது வந்து காமன் தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி 15 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது தூக்கமின்மை, வந்து பக்கவாதம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு
உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். இந்த வாயு முதிரையை நீங்கள் டெய்லி 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை நோயிலிருந்து எப்படி வந்து ரிலீஃப் ஆகிறது, அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா ஒரு வர்மப்புள்ளி தான் பார்க்க போகிறோம். அந்த வர்மப்புள்ளிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முட்டிக்கும் மேலே இந்த தொடையில், அதாவது முட்டிக்கும் மேலே கொஞ்சம் சென்டராக இந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 3 மினிட்ஸ் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வராமல் நீங்கள் தடுத்துக்க முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், சிறுதானியங்கள் பற்றி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முத்ரா, வர்மப்புள்ளி இது எல்லாமே சொன்னதில் நான் ரொம்ப திருப்தியாக நீங்கள் ரொம்ப பயனடைவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு விடைபெறுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. நம்ம யோகம் சேனலில் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய வீடியோஸ் பார்க்கணும், அதாவது சுகர் சம்மந்தமாக மூட்டு வலி சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை மற்றவங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம்.